வணக்கம். நான் நாராயணி. சிந்தனை சிறகுகள் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் என்னோட கருத்தை பதிவிடுறதுக்கு முன்னாடி இந்த இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்து பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது விஜய் டிவியில் நீயா நானா கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி தான். அதனால் விஜய் டிவிக்கும் நீயா நானா குழுவினர், இயக்குனர் கோபிநாத் சார் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முதல் பதிவிலேயே போட்டிருக்கணும். அது நான் முதல்ல ஒரு சேனல் தொடங்கி அது ஏன்னு தெரியல தடை பண்ணிட்டாங்க. அதனால 2 பதிவு போக விட்டு தைரியமாக போடுவோம் அப்படின்ட்டு நன்றி சொல்கிறேன். நன்றி. இப்போ என்னோட இந்த வார கருத்தோட ஆரம்பம் ஆலயமணின்னு ஒரு பழைய படத்தில் டிஎம்ஸ் அவர்கள் பாடின கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படிங்கிற ஒரு பாட்டில் வர்ற ஒரு 2 வரி. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா அப்படின்னு வரும். அது எதையாவது ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அதில் யோசிப்போம்ல. அப்போ யோசிக்கும் போது கம்பன் கண்ட சீதை தெரியும், காளிதாசன் சகுந்தலை யாரு அப்படின்னு பார்த்தா அப்போ கண்ணதாசன் எழுதுன பாட்டு இதுன்னு தெரியும். கண்ணதாசன் மாதிரி காளிதாசனும் ஒரு தமிழ்நாட்டு கவிஞர் தான், ஆனால் சகுந்தலை நாடகம் நமக்கு தெரியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவர் தமிழ்நாட்டு கவிஞரும் இல்லை, சகுந்தலை நாடகமும் தெரிஞ்சு படத்துலையும் பார்த்து பாடல்கள்லையும் கேட்டு படிச்சிட்டோம். அதில் எனக்கு இப்போ இந்த கருத்து பதிவு போடுவோம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோன்னும் போது இது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்த இந்த பாடல் வரிகளோட தாக்கத்தை பதிவு பண்ணுவோன்ட்டு கூகுளில் தேடி பார்க்கும்போது காளிதாசர்னு தேடும்போது மாலை மலர்னு ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை ஒன்று வந்துருந்துச்சு. அதில் உள்ள கருத்துகளிலிருந்து ஒரு சிலதை எடுத்து நான் இதில் பதிவு செய்கிறேன். காளிதாசர் இயற்பெயர் என்னன்னு தெரியல, கரெக்டாக எப்போ பிறந்தாருன்னு தெரியாது. அவரோட வாழ்வை காலம் கிபி 5லேருந்து 10ஆம் ஆண்டு காலத்திலிருந்து தான் இருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பாக போட்டிருக்காங்க. அவர் காளி தேவியை ரொம்ப தீவிர பக்தராக இருந்ததுனால காளி தேவியோட தீவிர உபாசகர், அவர் தெய்வம் மாதிரி இல்லாமல் பெத்த தாய் மாதிரி அவர் நினச்சிருந்திருக்காரு. காளி தேவி கோயிலே கெதியாக கிடப்பாராம், அவர்கிட்ட தாய்கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப உரிமையோடு பேசியிருந்திருக்காரு. அதனால அவருக்கு காளிதாசர்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவர் ஆரம்பத்தில் எளிமையாக இருந்தாலும் அப்புறம் கவிதையெல்லாம் நிறைய இயற்றியிருக்காரு. இயற்றி இலக்கியங்கள் இதெல்லாம் நடத்திட்டு மெதுவாக அவர் உஜ்ஜயினியில் வாழ்ந்தாருன்னும் அப்புறம் இருக்க தெற்கு நோக்கி வந்துட்டாரு, இலங்கை வரையும் போயிருக்காரு அப்படின்னும் அவரை பற்றி குறிப்பு இருக்குது. அதில் அவர் வாழ்க்கையில் நடந்த சிறு சம்பவமாக அந்த கட்டுரையில் உள்ளதைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். எப்பேற்பட்ட கவிஞர்களுக்குமே ஒரு செருக்கு ஒன்று வரும், தலைகணம் ஒன்று வரும் அப்படின்னு எப்பாவது ஒரு சில சமயங்கள் அந்த மாதிரி தோணினால் அந்த மாதிரி ஒரு ஞானச்செருக்கும்பாங்க. அதை அந்த மாதிரி ஒரு ஞானச்செருக்கு உங்களுக்கு ஏற்பட்டால் அவங்க எந்த தெய்வத்தை பிரியமாக கும்பிடுறாங்களோ அந்த தெய்வமே மனுஷ ரூபத்தில் அவங்கள தடுத்தாட்கொள்ளும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. நம்ம இதில் கூட ஔவையாருக்கு ஒரு தரம் முருகன் மாடு மேய்க்கிற தோன்றி நாவல் பழத்தை உழுப்பி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னொன்னே அது விவரம் தெரிஞ்ச உடனே ஔவையார், ஆகா நான் இதுவரையும் நான் தான் பெரிய எனக்கு எல்லா விவரமும் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் எனக்கு இப்படி கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காளிதாசர் ஒரு தரம் கவிதையெல்லாம் எழுதிட்டு ஒரு தரம் நடைப்பயணமாக போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தாகம் எடுக்குது. தாகம் எடுத்தால் சுற்றி எங்கேயும் தண்ணிக்கு வழி இல்லை. எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு குடம் கொண்டுக்கிட்டு வருது, தண்ணி குடம் கொண்டுக்கிட்டு வந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட தண்ணி கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு, அம்மா எனக்கு தாகமாக இருக்குது, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு அப்படிங்கிறாரு. இது இப்போ பார்த்துட்டு, உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கலையே நீங்கள் யாருன்னே தெரியாது, எனக்கு அறிமுகம் இல்லாதவருக்கு நான் எப்படி தண்ணி கொடுக்கறதுன்னு கேட்குது. இவர் யோசிக்கிறாரு, தண்ணி தர்றதுக்கு அறிமுகப்படுத்திக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கிட்ட எப்படி இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம அறிமுகப்படுத்துறது, பார்த்தா கிராமத்து பொண்ணாட்டம் இருக்குது, இதுக்கு கவிஞர்னாவோ இலக்கியம்னாவோ என்னன்னு தெரிய வாய்ப்பு இல்லை, இதுக்கிட்ட நம்ம கவிஞரை பற்றி இவங்கள்ட்ட சொல்ல வேணான்ட்டு நான் ஒரு பயணிம்மா எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு இருக்காரு. உடனே அது சிரிச்சிருக்காங்க, அந்த கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு, பயணின்னு நான் யாரையும் ஒத்துக்க முடியாது, 2 பேரை தான் ஒத்துக்குவேன், சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று, இவங்க 2 பேர் தான் ராத்திரி பகலாக உலகத்தையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க, இவங்கள தான் நான் பயணின்னு ஒத்துக்க முடியுமே தவிர உங்களை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கு. இவர் கொஞ்சம் யோசிச்சிருக்காரு, சரி அப்படின்ட்டு நான் ஒரு விருந்தினர்மா தண்ணி கொடு அப்படின்னு இருக்காரு. அதுக்கும் சிரிச்சிருக்கு அந்த பொண்ணு, விருந்தினர்னு உங்களை ஒத்துக்க மாட்டேன், இளமை செல்வம் இது 2ம் தான் விருந்தினர், வேற யாரையும் நான் விருந்தினர்னு ஒத்துக்க முடியாது அப்படின்னு இருக்கு. இது என்ன, இது நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே, கொஞ்சம் வாயாடியா இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லைம்மா
நான் ஒரு பொறுமைசாலி, ஒரு கோவம் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த கோவத்தை அடக்கிக்கிட்டு, ஒரு பொறுமைசாலிமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு இருக்காரு. அதுக்கும் சிரிச்சிருக்கு அந்த பொண்ணு. பொறுமைசாலின்னு நான் அவங்கள ஒத்துக்க மாட்டேன். உலகத்திலேயே பூமியும் மரமும் தான் பொறுமைசாலி. அது ரெண்டுக்கும் நம்ம எவ்வளவு கெடுதல் செஞ்சாலும் பூமியும் மரமும் நமக்கு நல்லதை தான் செய்யும். அதனால பூமியும் மரமும் தான் பொறுமைசாலி, நீங்க இல்ல. இவர் ரொம்ப பொறுமை இழந்து போய், சரிமா நான் ஒரு அடி முட்டாள், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படிங்கிறாரு. அதுக்கும் சிரிக்குது அந்த பொண்ணு. ஒரு மக்களோட, தன் நாட்டு மக்களோட நல்லதை யோசிக்காம, நாடோட எதிர்கால முன்னேற்றத்தை பத்தி யோசிக்காம, சுயநலமா அரசாள்ற அரசனும், அவன் என்ன செஞ்சாலும் துதிப்பாடுற ஒரு கூட்டமும், அவன் எது செஞ்சாலும் சரின்னு சொல்ற ஒரு மந்திரியும் இருக்கிற மாதிரியும், அவங்க 2 பேரும் தான் முட்டாள்கள் தவிர நீங்க முட்டாள் இல்ல அப்படின்னு இருக்கு. இவர் தடால்னு காலில் விழுந்துடுறாரு. காலில் விழுந்துட்டு, அம்மா உன்னைய நான் குறைவா எடை போட்டது தப்பு தான், மன்னிச்சிருன்ட்டு நிமிந்து பாக்குறாரு. அங்கே அந்த பொண்ணு இல்லை, காளி தேவி தான் இருக்காங்க. அவர் பார்த்துட்டு அம்மா தாயே அப்படிங்கிறாரு. அப்படியே அப்புறம் மகனே எந்திரின்னு சொல்லிட்டு, யாரையும் குறைவா மதிப்பிடாத, உனக்கு கொடுத்த புகழும் அறிவும் நான் கொடுத்தது தான். இதே மாதிரி எல்லாரையும் என்னால் புகழாக்கவும் முடியும், அறிவாளியாக்கவும் முடியும். அதனால உனக்கு கொடுத்த அறிவையும் புகழையும் நல்ல விதமாக பயன்படுத்து, யாரையும் மட்டமாக நினைக்காத, நீ இன்னும் புகழும் பேரும் அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, தண்ணி குடிச்சிட்டு அவர் அப்படி வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம்தான் அவர் நிறைய இன்னும் நிறைய இலக்கியங்களும், புகழ்பெற்ற காலத்தால் அழியாத பெரிய இலக்கியங்களும் படைப்புகளும் நாடகங்கள் எல்லாம் எழுதினாரு அப்படின்னு சொல்றாங்க. இவரோட புகழை கேட்டு போஜராஜன் மன்னவர் ஒருத்தர், அவர் இலக்கியங்கள், கலை, கல்வி, அறிவியல் முதற்கொண்டு எல்லாத்துலயும், போஜராஜன் இயற்கையாகவே கல்வி, கலை, அறிவியல் எல்லாத்துலேயுமே ஆர்வம் உள்ளவராகவும், அதில் சிறந்த படைப்பாளிகளை ஆதரித்து அவங்கள உற்சாகப்படுத்துகிறவராகவும் இருக்கார். அவரும் காளிதாசரை கூப்பிட்டு அவர் சபையில் அவருக்கு பெரிய பாராட்டுக்களை எல்லாம் கொடுத்து, அவங்க அரசவையில் ஏற்கனவே இருக்கிற புலவர்கள்லாம் பொறாமப்படுற அளவுக்கு காளிதாசருக்கு மகாகவி, கவி மன்னன் அப்படிங்கிற பட்டமெல்லாம் கொடுத்து அவரை சிறப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் இலங்கை போய் குமார சம்பவம் இதெல்லாம் எழுதியிருக்காரு. இதோட அந்த காளிதாசரோட அந்த கருத்தை பதிவு செஞ்சு முடிக்கிறேன். மகாகவி காளிதாசன்னு தமிழில் ஒரு படம் வந்ததில் ஒரு பாடல் ஒன்று நல்லாயிருக்கும். காலத்தால் அழியாத காவியம் பெற வந்த மாபெரும் கவிமன்னனே, உனக்கு நான் தாயொரு மொழி சொல்லுவேங்கிற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.